अस्सलाम वालेकुम इनकी नाम ஒரு மட்டன் ரெசிபி பார்க்க போறோம் அது குப்தா ஓகேங்களா அது எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நமக்கு ஒரு 6 விஷயம் தேவை அது வந்து கடினமான உழைப்பு அப்புறம் பொறுமை அப்புறம் தியாகம் அப்புறம் நிலையான தன்மை ஒழுக்கம் தன்னம்பிக்கை இது 6 இருந்தாக்க நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் ஓகேங்களா நம்ம இப்போ சமையலுக்கு போலாம் இப்போ நான் குப்தா செய்ய போகிறேன் மட்டன் குப்தா செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் கீமா அதுக்கு இதுக்கு 3 பட்டை எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் பெருசு தான் பார்த்துக்கோங்க 1/2 கிலோ அப்படிங்கிறதுனால நான் 3 பட்டை பெருசாக எடுத்திருக்கேன் அதை இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் முழு ஜீரகம் அதையும் இதில் போட்டுக்கலாம் இது 6 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் 1/2 கிலோக்கு 1/4 கிலோக்கு 3 டேபிள் ஸ்பூன் 1/2 கிலோக்கு 6 டேபிள் ஸ்பூன் சொல்லிட்டு 6 டேபிள் ஸ்பூன் நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது 1/2 கிலோங்கிறதுனால 2 டீஸ்பூன் கல்லுப்பு வச்சுருக்கேன் ஓகேங்களா அதையும் இதிலே போட்டுக்கலாம் இதை நான் தூள் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்புறம் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதை தூள் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம ஃபுட் ப்ராசஸரில் எப்படி கீமா அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறேன் ஓகேங்களா நான் இப்போது இந்த வெங்காயம் மாதிரி 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் 1/2 கிலோவுக்கு இங்கே பாருங்கள் இந்த சைஸ் பார்த்துக்கோங்க இந்த வெங்காயம் மாதிரி 4 வெங்காயம் வெட்டியிருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு 7 போட்டுக்கலாம் 1/2 கிலோவுக்கு இங்கே உங்களுக்கு காரம் தேவைன்னா போட்டுக்கலாம் இது காரம் இல்லாத மிளகா அதனால் நான் 7 போட்டிருக்கேன் ஒரு கட்டு கொத்தமல்லி கீரை ஓகேங்களா இதை போட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கலாம் அப்புறமா நம்ம கீமா போடலாம் ஓகே இதை ஒரு சுற்றிக்கலாம் நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கோங்க இதில் 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம 1/2 கிலோ கீமாவை இதில் போட்டுக்கலாம் இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவு இருக்குதுங்களா அரைச்சி வச்சோம்ல தனியாக அதை இதில் போட்டுக்கலாம் இன்னொன்று சொல்கிறேன் கீமாவில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா போடுங்க நல்லா கையால் புழிஞ்சு விட்டுட்டு போடுங்க தண்ணி இல்லாமல் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நல்லா அரைச்சிருச்சு நான் இப்போ உருண்டை விட்டுட்டு வறுத்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட ஓகேங்களா இப்போ நம்ம குப்தா உருண்டையை உருட்டி வச்சுருக்கோம் இப்போ அதை நம்ம வறுத்துக்கலாம் ஓகேங்களா மீடியமான சூட்டில் வறுத்துக்கங்க ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க தீஞ்சு போயிடும் உள்ளெல்லாம் வேகணும் அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டே வருது நம்மளோட சூப்பரான குப்தா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்மளோட சூப்பரான மட்டன் குப்தா ரெடி ஆயிடுச்சு இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை வந்து சால்னாவாக கூட வச்சுக்கலாம் அதாவது வறுக்காமல் சால்னா முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சால்னா செய்கிறது அது மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நான் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மற்றவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்